Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Holidays nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Charanam Homes brand of trust. 5,000 square feet வாங்குனா 5,000 square feet free. போன்ல என்ன வால்பேப்பர் வச்சிருக்கீங்க? புத்தன். இதுதான் கிடைச்சி ஈஸியா கிடைச்சது கூகுள் சர்ச் பண்ண போது. அதாவது ஒரு ஆடை வச்சிருக்க. சரி. ஏன் வச்சிருக்கீங்க ஒரு ஆடை? என்னண்ணா இதெல்லாம் ஈய எல்லாம் மைண்ட் என்ன கேர்ள் ஃப்ரெண்டா இருக்காங்களேன்னா ஸ்பைடர்மேன் தான். ஸ்பைடர்மேன். இவன் என்ன ப்ரோ எதோ இருக்கு. அது பிடிக்கிறீங்க நல்லா இருக்கு பார்க்க. அது ஒண்ணு மாதிரியே இருக்குல்ல கொஞ்சம். இது இல்ல. இது வெளியே என்ன பிடிக்கும் எனக்கு அதனால வச்சிருக்கேன். ஃபேமிலி போட்டோ வைக்கிறது அப்படிலாம். எதுக்கு ப்ரோ அதெல்லாம் ஆனா ப்ரோ அதுக்கு கிரிஞ்சா இருக்கும் ப்ரோ. எதுக்கு ப்ரோ? நான் தான் இருப்பேன். நான் மட்டும் தான் இருப்பேன். எதுக்கு இந்த வால்பேப்பர் என்ன அது ஃபர்ஸ்ட்? உள்ள இது வெளியே வைஃப். கல்யாணம் ஆகி ஒரு 15 நாள்ல எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. குளிப்பாட்டுறதுல எல்லாமே டோட்டலா பண்ணோம் அவங்க தான். அதுல இருந்து எனக்கு ரொம்ப லவ் ஆயிடுச்சு. போன் வச்சிருக்கீங்களா? வச்சுக்க ப்ரோ. போன்ல என்ன வால்பேப்பர் வச்சிருக்கீங்க? புத்தன். காட்டுங்க. புத்தர் வச்சிருக்கீங்க. கார்ட்டூனிஸ்டிக்கா இருக்கிறவரை வச்சிருக்கீங்க. ஏன்? இதுதான் கிடைச்சது ப்ரோ கடைசியில. அதான் வச்சேன். புரியல. இதுதான் கிடைச்சி ஈஸியா கிடைச்சது கூகுள் சர்ச் பண்ண போது. ஏபிஆர் இருக்கு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். சத்தியமா இதான் ஒண்ணு. இதனால தானா? சத்தியமா இதான் ப்ரோ. புத்தரை ஸ்பெசிஃபிக்கா வச்சது காரணம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எதுவுமே இல்லை ப்ரோ. கூகுள் சர்ச் பண்ண நெக்ஸ்ட் வால்பேப்பர் சொல்லிட்டு நீ ஃபர்ஸ்டே வந்தாரு பிடிச்சது வச்சுட்டேன். என்னன்னு சர்ச் பண்ணீங்க? இது புத்தன் வால்பேப்பர் சொல்லிட்டு அப்போ தோந்திச்சு சர்ச் பண்ணிட்டேன். அதான் புத்தர் வால்பேப்பர் தான் வைக்கணும்னு தோணி இருக்கும்ல. ஏன் அப்போ தோந்திச்சு ப்ரோ. அது போன இப்போ ஒரு வருஷம் ஆச்சு இதே வைக்கிறேன். மாற்றவே இல்லை. என் ஃபோன்ல ஒரு ரோட வச்சிருக்கீங்க. சுத்தி மரங்களா இருக்கு. போன்ல உள்ளது வச்சு போன்ல உள்ளதுதான் வச்சு. புது போனு அதான் போன்ல உள்ளது. இதுதான் ப்ரோ ஃபோன். அதாவது ஒரு ஆடை வச்சிருக்க. சரி. ஏன் வச்சிருக்கீங்க ஒரு ஆடை? ப்ரோ நான் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் நான் வந்து இது வந்து நீலகிரி தார் இதை பற்றி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்களேன், 2 வார்த்தை நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். தமிழ்நாட்டோட நேஷ்னல் அனிமல். அப்படியா? ஆமாம். ஸோ இந்த அனிமலை வந்து இப்போ பெருசாக நிறைய பேருக்கு தெரியாது. இதோட இனம் வந்து அழிஞ்சிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் வந்து சென்னையில் இருக்க ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜோட ஸ்டூடெண்ட் தான். நான் முடிச்சிட்டேன். ஸோ நாங்கள் இதை ரிசர்ச் பண்ணி இப்போ இது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேதுன்றதுனால ஒரு எக்ஸிபிஷன் வைக்க போகிறோம். ஸோ அதனால் இதை அடிக்கடி பார்க்கும் போதெல்லாம் ஏதாச்சும் எனக்கு புதுசாக தோணுமா ஸ்கெட்ச் பண்ணுவேன். ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி நாங்கள் எக்ஸிபிஷனுக்காக பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியா? தமிழ்நாடோட நேஷனல் அனிமலை காட்டுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸ்பைடர்மேன் தான். ஸ்பைடர்மேன். அதாவது ஸ்பைடர்மேன் வால்பேப்பர் வச்சிருக்கீங்க. ஏன் ஸ்பைடர்மேன் வால்பேப்பர் வச்சிருக்கீங்க? சும்மா அது பிடிச்சிருக்கனால தான். அவ்வளோதான். ஸ்பைடர்மேன் ஃபேன், டிசி மார்வல் ஃபேன் அப்படிலாம் கிடையாது. இல்லை லாஸ்ட்டாக பார்த்த படம் அந்த மாதிரி அது கோமிக்ஸ் பார்த்து சும்மா வச்சது. லாஸ்ட் என்ன பார்த்தீங்க? லாஸ்ட்டாக இந்த ஒரு இது வரும்ல, ஒரு அனிமேஷன் சீரிஸ் வந்துருக்கு, இன்டு தி ஸ்பைடர் வேர்ஸ். ஆமா, வருமா? அந்த மாதிரி ஏதோ தான் படத்தோட பேர் எனக்கு தெரியாது. அது பார்த்து அதில் இது வச்சது. ஆமாம் ப்ரோ, இப்படியே வைங்க ப்ரோ. நல்லா இருக்கும் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. இந்த வீட்டில் இருக்கிறவங்க, தாய் தந்தை, கேர்ள் ஃப்ரெண்ட், கல்யாணம் ஆகி இருந்தால் குழந்தைங்க, உங்கள் ஃபோட்டோலாம் வைக்கலையா? ஏன்? இல்லை அதெல்லாம் வைக்கல. வால்பேப்பர் இல்லாமல் தான் இருந்தது. சும்மா ஏதாவது வைக்கணுமே. வால்பேப்பரே இல்லாமல் எப்படி இருக்கும்? வால்பேப்பர் கம்பெனி வால்பேப்பர் இருக்கும்ல, ஃபோன் வால்பேப்பர். ஃபோன் வால்பேப்பர் அதுதான் இருந்தது. ஏதாவது வைக்கணும்ல, அதுக்காக வச்சிருந்தேன். ஆச்சு வைக்கணும்ல. என் ஒய்ஃப் பாருங்க. அதாவது உள்ள இது வெளியே ஒய்ஃப். சரியான ஆளா இருப்பார்ல. வெளில ஒய்ஃப் ஃபோட்டோ வச்சுட்டு உள்ள கம்பெனி. வெளில ஒய்ஃபை பார்த்தோன்னே பா புதுசாக நம்ம ஃபோட்டோ வச்சிருக்காருப்பா. ஏன் ஒய்ஃப் ஃபோட்டோ வெளில வச்சிருந்தீங்க அதை சொல்லுங்க. ரொம்ப பிடிக்கும் ஒய்ஃபை. ரொம்ப சப்போர்ட்டிவ் எனக்கு. கல்யாணம் ஆன புதுசில் வந்து உடனே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கால் ஃப்ராக்சரு. அப்போ 2 பேரும் டச் இல்லை. மிஞ்சி போனால் ஒரு 3 மாதம் பேசியிருப்போம் என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம். எனக்கு குளிப்பாட்டுறதுலேருந்து எல்லாமே பண்ணது என் ஒய்ஃப் தான். அதனால தான் என் ஒய்ஃப் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒய்ஃபை கூப்பிடலாமா? ஒருத்தர் போறாரு, என்ன வால்பேப்பர் வச்சு நான் ஏதோ வச்சிருக்கிறேன், ஒய்ஃப் ஃபோட்டோ வைக்க மாட்டீங்களா? நான் என் ஒய்ஃப் ஃபோட்டோ வைக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு போனாப்ல. அப்படி இருக்கும்போது இவர் வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து வெளியில் வச்சிருக்காருல, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. நம்ம ஃபோட்டோ வச்சுருக்காரே சொல்லிட்டு அவ்வளோ லவ் நினைக்கிறேன் அவருக்கு என் மேலே. எனக்கும் ஒரு மாதிரி ரொம்ப லவ் தான். என் ஃபோன் இருக்கு, ஆனால் சுவிச் ஆஃபில் இருக்குது. உங்கள் ஃபோன் அதான் நெக்ஸ்ட் கேட்கலான்னு இருந்தால் உங்கள் ஃபோன் சுவிச் ஆஃபில் இருக்கா? நீங்கள் என்ன வால்பேப்பர் வச்சிருக்கீங்க? நானும் அவர் இருக்கு ஃபோட்டோ. அடடா வாட்டர் கப்ஸ். எனக்கு ஆக்சிடென்ட் கல்யாணம் ஆகி ஒரு 15 நாளில் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
நாங்கள் மிஞ்சி போனால் என்கேஜ்மெண்ட்டு ஒரு 3 மாதம் தான், அரேஞ்ச் மேரேஜ் எங்களுக்கு 3 மாதம் தான் பேசியிருப்போம். எனக்கு குளிப்பாட்டுறதுல எல்லாமே டோட்டலாக பண்ணுவோம் அவங்க தான். இப்போது வெளியவங்க பண்ணுறது வேறு, அம்மா பண்ணுறது வேறு, ஆனால் ஒய்ஃப் பண்ணுறது வேறு. 3 மாதம் பழகணும் எப்படி பண்ணுவாங்க, ஆனால் எல்லாமே பண்ணது அதுலேருந்து எனக்கு ரொம்ப லவ் ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கிறாரு. அதுக்கப்புறமா எனக்கு நான் கொஞ்சம் குழந்த மாதிரி நடந்தாலும் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணிடுவார். அதனால விட்டு கொடுக்குறது. 2 பேரும் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது. 2 பேரும் கடைசியாக எப்போ ப்ரப்போஸ் பண்ணீங்க? தினம் ப்ரப்போஸ் தினம் பண்ணுவோம். சரி, இப்போ எங்களுக்கு முன்னாடி பண்ணி காட்டுங்க. ஆமாம். ஐ லவ் யூ பூஜா. லவ் யூ டூங்க. என்ன வால்பேப்பர் இது? அதாவது ஒரு பையன் வந்து மாஸ்க் போட்டுட்டு கண்ணை மூடிட்டு இருக்கான். அப்படி ஒரு அனிமேஷனான ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கீங்க. ஏன்? அது ஃபோன் வாங்கின ஃபஸ்ட்டாக வச்ச வால்பேப்பர். இது ரேண்டமாக ஒன்று எடுத்தேன். அது அப்படி அதில் போட்டு வச்சு இன்னும் மாற்றல. ஏன் மாற்றல? அது பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு பார்க்க. நல்லா இருக்கு, ஒன்று மாதிரியே இருக்குல்ல கொஞ்சம். சரி, பிடிச்ச வால்பேப்பர் ஆனிமே தான். ஆனிமியா? ஆனிமி வச்சிருக்கீங்க வால்பேப்பரா? ஏன் வச்சிருக்கீங்க? பார்க்க பிடிக்கும். சரி, கொஞ்சம் நல்லா இருந்ததே வச்சேன். அது என்ன அந்த அனிமி பேர் என்ன? அந்த கேரக்டர் பேர் ஏதோ ஒரு கொரியன் அனிமேவா? பரவாயில்ல, அந்த வார்த்தை என்ன? சன்ஜிங் ஊ. சன்ஜிங் ஊ. அது பேர் அதுதான், சன்ஜிங் ஊ. அவர்தான் ஹீரோவா? ஆமா, சோலோ லெவலிங். ஓகே. ஃபேமிலி இதெல்லாம் வைக்காதது காரணம் என்ன? ஃபேமிலி வச்சுக்கிட்டு இருந்தேன், இப்போ வைக்கிறது. ஏன் ஃபோன்? என்னோட ஃபோன் இல்ல, என் ஃபோன் என் இஷ்டம், நீ யாரா கேட்கறது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே நடந்துக்குமாரு. சஞ்சிங் ஊ சொல்றாரு. என்ன போட்டோ இது? காலேஜ் நண்பர்கள். ஓ, இது உள்ள, இப்போ வெளியே. இது வெளியே உள்ள ஒரு வால்பேப்பர் ஹோம் ஸ்க்ரீனா வச்சிருக்கீங்கல்ல. ஏன்? யாரு? எல்லாம் நம்ம காலேஜ் நண்பர்கள். சரி, எல்லாம் நம்ம தோழர்கள் தான். அவங்க இல்லாமல் அப்படி எப்படி? அவங்க எல்லாமே எப்படி? அவங்க தான் நாடி, அவங்க தான் அவங்கதான் நரம்பு, உயிரே அவனுங்க. உயிரே அவங்க தான். இங்க இருக்காங்களா? இங்கே இருக்காங்க. என்ன சுனில் தோஸ்து ஃப்ரெண்டு பேரா? ஃப்ரெண்டு பேர் பச்சை கொடுத்து வச்சிருக்கீங்க. இது யாரு? அவர் தான் சுனில் பேரு. ரொம்ப பிடிக்குமா? வால்பேப்பர் வச்சு பச்சை குத்துற அளவுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்காரு அவரு. ஏன், எதுக்காக அந்த மாதிரி? அது யாருக்கிட்டையும் இல்லாத ஒரு பாண்டு. அவன் எனக்கு எதாவது ஒன்றா அவன் தான் ஃபஸ்ட்டு. இதான் தான். ஏதாச்சும் நடந்த விஷயம் அந்த மாதிரி இருக்கா? அவங்க தம்பி ரீசெண்டாக இறந்துட்டாரு. அதுலேருந்து நானும் அவனும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். எதாக இருந்தாலும் அவன் என்கிட்ட தான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுவான். அவன் லவ், ஃபேமிலி பிரச்சனை எதாக இருந்தாலும் அவனுக்கு ஒரே சப்போர்ட் நான், எனக்கு ஒரே சப்போர்ட் அவன். ஓகே. அதாவது உங்கள் முகத்தை நீங்களே வச்சுருக்கீங்க வால்பேப்பர். ஆமாம். ஏன் அந்த மாதிரி? எனக்கு வந்து என்னோட அந்த ஸ்டைல் ஃபோட்டோ வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகே. என்ன பிடிக்கும் எனக்கு, அதனால வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஃபேமிலி ஃபோட்டோ வைக்கிறது அப்படிலாம் எதுக்கு ப்ரோ? அந்த மாதிரிலாம் வேணாம் ப்ரோ. அது கிரிஞ்சாக இருக்கும் ப்ரோ. எதுக்கு ப்ரோ? இப்போ நம்ம ஃபேமிலி ஃபோட்டோ வச்சுருந்தாலுமே இதை காமிச்சு பாருங்க, நான் ஃபேமிலியை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். டேய் என்னடா வந்து கிரிஞ்சாக பேசிகிட்டு இருக்க போடான்னுவாங்க. எல்லாருமே செல்ஃப் லவராக மாறிட்டு வராங்க ப்ரோ. நம்மளும் அது மாதிரி மாறிட்டு போயிடலாம். அவள் தான். எனக்கு என் ஃபேமிலியை பிடிக்கும். அதை நான் ஃபோனில் ஃபோட்டோ வச்சு தான் காட்டணும்லாம் அவசியம் கிடையாது. நான் தான் இருப்பேன். நான் மட்டும் தான் இருப்பேன், வேறு யாரும் இல்லை. ஏன் நீங்கள் தான்? முதல்ல அம்மா வால்பேப்பர் இருந்துச்சு. அப்புறம் நான் கொஞ்சம் மாற்றிட்டேன். ஃபோட்டோ தான் எடுக்கனால நான் மாற்றிட்டேன். இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எங்கே ஆள் யாரும் இல்லை, அதனால் நம்ம வந்துடுறோம். அம்மா ஃபோட்டோ ஏன் மாற்றுறீங்கன்னு கேட்குறேன். அம்மா ஃபோட்டோ வந்து அவங்க ஃபோன் வாங்கிட்டாங்க. ஸோ அவங்க ஃபோனில் பார்த்துட்டு நான் என்னோட 2 பேரும் இருந்துடும். இல்லை, அம்மா இருப்பாங்க, நானும் இருப்பேன். அது பார்த்துட்டு இப்போ மெயின் வால்பேப்பர் அவங்க டிபியில் அவங்க வந்தாங்க, அந்த மாதிரி வச்சுருந்தோம். ஸோ பாஸெல்லாம் டிபியில் மாற்றி போட்டு மாறலாம். பாஸ் டிபியில் வால்பேப்பரில் நான் அப்படி. நான் என்ன தான் ப்ரோ வச்சுக்கிறேன். காட்டுங்க கேமராவில் இருக்கு. அம்மா ரோட்டில் தான். சரி, உங்களை நீங்களே வால்பேப்பராக வச்சதுக்கு காரணம் என்ன? ரீசெண்டாக வந்து தாய்லாந்து போயிருந்தேன். சரி. ஸோ இந்த போஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சா. நான் ஜென்ரலாக நானும் எங்கள் ஒய்ஃப் தான் இருப்போம். ஓகே. இந்த போஸ் நல்லா இருந்ததுனால இத்தனை வச்சிருந்தேன். அவ்வளோதானா? அதுக்கு முன்னாடி வேறு எதுவுமே இல்லை? நோ ரீசன். இது இது வந்து அழகாக இருந்தது. பாருங்கள், அழகாக இருக்கு இல்லையா? செம்மையாக இருக்குது. அதனால தான் நான் இப்போ வச்சேன். ஒய்ஃப் ஆஃப்கோர்ஸ் அவங்க லைஃப் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாங்க இல்லையா, அதனால நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க? நான் என் தங்கச்சி பழமே வச்சேன். ஏன் தங்கச்சி பாட்டு? That's our first child. It's okay.
ஸோ ஏன் தங்கச்சி டாட்டர் வச்சுக்க ஏதாவது ரீசன்? Because that is our first child in our family. அதனால ஃபர்ஸ்ட் சைல்டு in our familyனால வச்சிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து என் பெரிய பையனை வச்சுருந்தேன், இப்போ வந்து செகண்ட் பையனை வச்சுருக்கேன். அதனால ஏன் 2 பேரும் சேர்ந்த மாதிரி வச்சிருக்கலாம்ல? இன்னும் ஃபோட்டோ எடுக்கல, இன்னும் ஃபோட்டோ எடுக்க வச்சிருவீங்கல்ல? எடுத்து. பைக் இதுண்ணா. பைக் பைக் இதுதாண்ணா, காட்டுங்கண்ணா. இதோண்ணா. இது நல்லா வியூ பண்ணி காட்டுங்கண்ணா. என்னண்ணா இதெல்லாம் ஈய ஃபுல்லாக கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்காங்களேண்ணா. ஏன் இந்த வால்பேப்பரு அவன் அதுவும் அவர் ஃபோனில் அவன் ஆசைக்காக வச்சுக்கண்ணா. அவன் ஆசைக்காக நான் அவன் ஆசைக்காக நீ என்ன வைக்கிற? சரி எனக்கு பிடிக்கும்லண்ணா, அதனால நான் வச்சேன். நீ அந்த ஃபோனில் என்னென்ன வச்சிருக்க? தோனி ஃபோட்டோ வச்சுருக்கேன். தோனி ஃபோட்டோ காட்டுங்க. எதுக்குண்ணா தோனி ஃபோட்டோ? தோனி பிடிக்கும். தோனி பிடிக்கும், அதனால வச்சுருக்கேன். எதுக்கு இந்த வால்பேப்பர்? என்ன அது ஃபஸ்ட்டு? மொபைல் இப்போ தான் வாங்கினேன், ஸோ வால்பேப்பர் எதுவும் சேஞ்ச் பண்ணல. சரி, ஒரு வேளை வால்பேப்பராக வச்சா என்ன வைப்பீங்க? வால்பேப்பராக வச்சா என் ஃபோட்டோ வைப்பேன். ஏன் என் ஃபோனில் அதனால உங்கள் ஃபோனு, அதனால உங்கள் ஃபோட்டோ தான். என் ஃபோட்டோ தான். என் ஃபோட்டோ இருக்கும். இவன் இப்போ என்ன ப்ரோ எதோ வருது உங்கள் ஃபோனில்? கஷ்டமாக இதுதானா ப்ரோ? ரொம்ப கஷ்டம் ப்ரோ, அதையாச்சும் காட்டுங்க ப்ரோ. ஸோ ஏன் எந்த ஒரு வால்பேப்பரும் வைக்காமல் இருக்கீங்க? ஃபோன் வாங்கி 1 வீக் தான் ஆகுது. ஓகே, அதனால இந்த வால்பேப்பர் 1 வீக் ஆச்சு ப்ரோ. 1 வீக் ஆச்சு. 1 வீக் ஆச்சு. சரி, இப்போ வால்பேப்பராக வைக்கிறதா இருந்தால் யார் ஃபோட்டோ வைப்பீங்க? அப்பா அம்மா ஃபோட்டோ. பழைய ஃபோனில் அப்பா அம்மா ஃபோட்டோ இருந்துச்சு, மறுபடியும் அப்பா அம்மா ஃபோட்டோ வைப்பேன். ஓகே, லாக் ஸ்க்ரீனில் என் ஃபோட்டோ வைப்பேன். இல்லை அப்பா அம்மா வாட்ஸ்அப்புக்குள்ளே அப்பா அம்மா ஃபோட்டோ இருக்கும். நார்மலாக வந்து ஏதாவது ஒரு கார்டு ஃபோட்டோ இருக்கும். பழைய ஃபோனில் இந்த ஆர்டரில் தான் இருந்துச்சு. புது ஃபோன் வாங்கினாலும் இன்னும் எதுவும் வைக்கிறேன். அப்பா அம்மா ஃபோட்டோ வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ரீசன்? அப்போ அவங்க தானே எல்லாமே, அவங்க தான் எல்லாமே. மற்ற எல்லோரும் டெம்பரவரி தான். இந்த உலகத்தில் எல்லாருமே எப்படி சொல்கிறது, யாருமே நம்ம நம்ப முடியாது. பட் அவங்கள பிளைண்டாக நம்ம நம்பலாம். அவங்க தான் எல்லாமே, அவங்க தான் பர்மனெண்ட். மீதி எல்லாருமே டெம்பரவரி பர்சன்ஸ். இன்றைக்கி வருவாங்க, நாளைக்கு போவாங்க. பட் அவங்க தான் எல்லாமே. செம்மையாக இருக்குது போஸ்ட். காட்டுங்க அந்த போஸ்ட். இது ராமேஸ்வரம் போயிட்டா. அந்த ஃபோட்டோ கேமராவில் காட்டுங்க ஃபோட்டோவை. ஏன் இந்த ஃபோட்டோ வச்சுருக்கீங்க? ಇದು ಬೆಸ್ಟ್ ಮೂಮೆಂಟ್ ಇನ್ ಮೈ ಲೈಫ್. ರಾಮೇಶ್ವರಂ போயிட்டா தனுஷ்கோடி தான் இந்த ஃபோட்டோ பிக் எடுப்போம். ராமேஸ்வரம் போய் ஃபஸ்ட் டைம் போனீங்களா? ஃபஸ்ட் டைம் போயிட்டா தனுஷ்கோடி, ராமேஸ்வரம் தனுஷ்கோடி. ஸோ அது வண்டர்ஃபுல் மூமெண்ட்டு. அங்கே பார்த்தா அந்த கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. எஸ்பெஷலி பீச், 2 பீச் இருக்காங்க. இந்த சைடு கம்ப்ளீட்டாக சைலன்ஸாக இருந்து, அந்த சைடு கம்ப்ளீட்டாக வயலண்ட் இருக்குது. ஸோ 2 பிளேஸ் பிட்வீன் இந்த ஃபோட்டோ எடுத்துட்டோம். ஸோ அது என்னோட லைஃப் பெஸ்ட் மூமெண்ட்டு. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Charanam Homes brand of trust. 5,000 square feet வாங்கினா 5,000 square feet free.